வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம், நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது யோசிச்சு பார்த்த ஒரு கேள்வி, நான் யார்? இந்த கேள்விக்கு பதில் தேடுற ஒரு ரொம்ப பழமையான வழிகாட்டிய பத்தி தான் நாம ஆழமா பார்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த கேள்வியை நான் நேரா உங்ககிட்டயே கேக்குறேன். நீங்க யாரு அப்படின்னு கேட்டா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க மனசுல டக்குன்னு என்ன பதில் வருது? நம்ம மனசுல வர அந்த பதில்கள் இருக்கு இல்லையா, நாம பார்க்க போற இந்த பழமையான வழிகாட்டி கரெக்டா அந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. பாத்தீங்கன்னா, நம்மள நிறைய பேர் இப்படிதான் யோசிப்போம். நான் இந்த உடம்பு, இந்த எண்ணங்கள், என் வேலை, என் குடும்பம்னு. ஆனா இந்த வழிகாட்டி என்ன சொல்லுது தெரியுமா? இதெல்லாமே ஒரு நாடகத்துல நாம நடிக்கிற தற்காலிகமான கேரக்டர்ஸ் மாதிரி தானு சொல்லுது. அப்போ நம்ம உண்மையான அடையாளம் என்ன? இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் வருது. நம்மளோட உண்மையான அடையாளம் இந்த டெய்லி லைஃப்ல வர்ற இன்ப, துன்பம், ஏற்றத்தாழ்வு எதாலையுமே பாதிக்கப்படாத ஒண்ணு. அது ஒரு நிரந்தரமான விஷயம்னு சொல்லுது. என்னது நிரந்தரமான ஒன்றா? அது எப்படிங்க முடியும்? நம்ம வாழ்க்கை தான் மாறிட்டே இருக்கே. இத புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த நூல் ஒரு சூப்பரான கதைய சொல்லுது. நாம நம்மளையே எப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டோங்கிறத பத்தின கதை இது. இதோட மையக்கருத்து ரொம்ப சிம்பிள். நமக்குள்ள ரெண்டு நான் இருக்கு. ஒன்னு இந்த உலகத்துல எல்லாத்தையும் அனுபவிக்கிற நடிகர். இன்னொன்னு என்ன நடந்தாலும் அத அமைதியா எதுலயும் ஒட்டாம பாத்துட்டு இருக்கிற சாட்சி. அந்த கதை என்னன்னா, ஒரு கர்ப்பிணி சிங்கம் ஆட்டு மந்தை துரத்தும் போது ஒரு சிங்கக்குட்டிய பெத்துட்டு இறந்துடுது. பாவப்பட்ட அந்த சிங்கக்குட்டி அந்த ஆடுகளோடவே வளருது. ஆடு மாதிரியே கத்துது, புல்ல தின்னுது, தன்னை ஒரு ஆடுனே முழுசா நம்பி வாழுது. இங்கதான் கதையோட முக்கியமான ட்விஸ்ட். இன்னொரு சிங்கம் அந்த குட்டியோட நிஜஸ்வரூபத்தை காட்டுது. சுய உணர்தல்ங்கிறது நாம ஆடா இருந்து சிங்கமா மாறுறதில்ல. நாம எப்போதுமே சிங்கம்தான், ஆனா அந்த உண்மைய மறந்துட்டு ஆடா வாழ்ந்துட்டு இருக்கோன்னு புரிஞ்சுக்கிறது தான். சரி, நாம சிங்கம்தான் அப்படின்னா பின்ன ஏன் நாம நம்மளைய ஆடுன்னு இவ்ளோ உறுதியா நம்புறோம்? அதுக்கு காரணம் அஞ்ஞானம், அதாவது அறியாமைன்னு இந்த நூல் சொல்லுது. ஆனா இங்க அறியாமைனா படிப்பறிவு இல்லாததுன்னு அர்த்தம் இல்ல. இத ஒரு விதமான பார்வை பிழை, அதாவது இல்லாத ஒன்ன இருக்கிறதா நினைச்சுக்கிறது, பொய்யான ஒன்ன உண்மைன்னு நம்புறது. இந்த பார்வை பிழைய விளக்குறதுக்கு ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. அதுதான் கயிறு பாம்பு கதை. இருட்டுல ஒரு கயிறை பாக்குறோம், ஆனா அது பாம்புன்னு நினைச்சு பயப்படுறோம். வெளிச்சம் வந்ததும் அது பாம்பு இல்ல, கயிறுதான் தெரியுது. அந்த பாம்பு நம்ம மனசோட கற்பனை தான். அங்க எப்பவுமே இருந்தது கயிறு மட்டும்தான். இதே மாதிரி நம்ம உடல், நம்ம மனம், நம்ம பிரச்சனைகள், சந்தோஷம், இது எல்லாமே அந்த பாம்பு மாதிரி ஒரு தோற்றம். உண்மையான மாறாத யதார்த்தம் அந்த கயிறு மாதிரி இருக்கிற நம்ம ஆத்மாதான். சரி, இந்த கயிறு பாம்பு உதாரணம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இன்னும் ஒரு படி மேல போய் ரொம்பவே ஆழமான ஒரு விஷயத்த இந்த நூல் சொல்லுது. நம்ம யதார்த்தத்தோட நிலைகளை பத்தி தான் அது பேசுது. நம்ம அனுபவத்தை 4 நிலைகளா பிரிக்கிறாங்க. விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்கம், பின்ன 4வதா துரியம். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த 4வது நிலையான துரியத்திலிருந்து பார்க்கும்போது நாம நிஜம்னு நினைக்கிற இந்த முழிச்சிட்டு இருக்கிற வாழ்க்கையே ஒரு கனவு மாதிரிதான்னு சொல்லப்படுது. யோசிச்சு பாருங்க, நம்ம காலையில எந்திரிக்கும் போதுதான் ராத்திரி பார்த்தது கனவுன்னே நமக்கு தெரியுது. அது வரைக்கும் அது நிஜ மாதிரி தானே இருந்துச்சு. அதே மாதிரி துரியம்ங்கிற அந்த உயர்வான விழிப்புணர்வுக்கு போகும்போது இப்போ நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கையுமே ஒரு நீண்ட கனவுதான்னு புரியும்னு சொல்லுது இந்த வழிகாட்டி. அப்படியா? நம்ம வாழ்க்கையே ஒரு கனவுனா அதுலேருந்து எப்படி முழிச்சுக்கிறது? இங்கதான் இன்னொரு ஆச்சரியம். அதுக்கு நாம எதையும் முயற்சி பண்ண தேவையில்லையா? அதுக்கு பதிலா எல்லாத்தையும் அப்படியே விட்டுவிடணுமா? திரும்பவும் அந்த கயிறு பாம்பு கதைக்கு வருவோம். நீங்க பாம்போட சண்டை போட மாட்டீங்க இல்லையா? அது கயிறுன்னு தெரிஞ்சா போதும், பயம் போயிடும். அதே மாதிரிதான் நம்ம எண்ணங்களோடவும் உணர்வுகளோடவும் போராட வேண்டாம். அதெல்லாம் அந்த பாம்பு மாதிரி ஒரு தோற்றம் மட்டும்தான் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஞானம் அடைஞ்ச ஒருத்தருக்கும் மத்தவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னு இந்த வரி அழகா சொல்லுது. ஒரு ஞானியோட கோவம் தண்ணில போட்ட கோடு மாதிரி. அது போடும்போதே அழிஞ்சிடும். ஏன்னா அவங்க அந்த கோபத்தை பிடிச்சு வச்சுக்கிறதில்ல. இங்க ஒரு முக்கியமான ரகசியம் சொல்லப்படுது. எந்த ஒரு உணர்ச்சியா இருந்தாலும் சரி, கோபம், கவலை, சந்தோஷம், அதோட இயல்பான ஆயும் வெறும் சில வினாடிகள் தானா. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதை எதிர்க்கிறோம், இல்லாட்டி அதிலே மூழ்கி போறோம். இப்படி செஞ்சு அதுக்கு நாமளே திரும்ப திரும்ப எனர்ஜி கொடுத்து அதை உயிரோட வச்சுக்கிறோம். சரி, இதெல்லாம் நம்மள எங்க கொண்டு வந்து விடுது? இந்த முழு பயணத்தோட உச்சகட்டமான மிக முக்கியமான ஒரு உண்மைக்கு நாம வர்றோம். அது என்னன்னா, நீங்க உண்மையிலே எதையும் அடைய தேவையில்லை. ஏன்னா நீங்க ஏற்கனவே அந்த ஆத்மாதான்.
நீங்க ஏற்கனவே எதுவா இருக்கீங்களோ அதை அடைய முடியாது இல்லையா? அப்போ இந்த ஆன்மீக பயணங்கிறது என்னன்னா, புதுசா எதையோ சேர்க்கறது இல்ல. நாம இல்லன்னு தப்பா நம்பிட்டு இருக்கிற நம்பிக்கைகள் எல்லாம் கழற்றி விடுறது மட்டும்தான். அதனால கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நாம இத முடிச்சுக்கலாம். உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு நடிகர் இல்ல, ஒரு வெறும் சாட்சிதான ஒரு நிமிஷம் உணர்ந்து பார்த்தா உங்க பார்வை எப்படி மாறும்? உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் மாறும்? யோசிச்சு பாருங்க.